புதிய கதைகள். ஆத்தங்கரையோரமா இருக்கிற ராமநாதபுரம் அப்படிங்கிற ஊர் அது. ராமநாதன் அன்னபூர்ணா தேவியோட வீடு அது. அந்த வீட்டுக்கு யார் வந்தாலும் வயிறார சாப்பிட்டுட்டு தான் போவாங்க, பட்னியா போக மாட்டாங்க. ஒரு நாள் சோமையா ரங்கம்மா 2 பேருமே அவங்க வீட்டுல தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அன்னபூர்ணா தேவி அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறினாங்க. ஆமா, அப்படி உங்க கையில என்னதான் சக்தி இருக்குன்னு தெரியல. இந்த சாப்பாடு அமிர்தம் மாதிரி இருக்கு. எத்தனை நாள் பட்டினியா இருந்தாலும் உங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டா உயிரே வருது. அப்படி சொல்லாத சோமையா, நான் ஒரு சாதாரண ஆளுதான். எல்லாருக்கும் சாப்பாடு போடுறவ. எல்லாருடைய பசிய தீக்க சொல்லி அந்த சிவன் என் காதுல சொல்ற மாதிரி எனக்கு இருக்கு. 2 பேரும் வயிறார சாப்பிடுங்க. ரங்கம்மா, இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்தவா? வேண்டாமா, ஏற்கனவே வயிறு நிறைஞ்சு போச்சு. நீங்க உண்மையிலேயே நம்ம ஊருக்கு அன்னபூர்ணா தேவி தான். யாரா இருந்தாலும் உங்க வீட்டுக்கு வந்து வயிறார சாப்பிடாம போகவே முடியாது. ரங்கம்மா, சாப்பாடு சாமி மாதிரின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு வரவங்க பசியோட இருந்தா சாப்பாடு போடுறது நம்ம கடமை. இதுல என்ன பெரிய மனசு? நீங்க 2 பேரும் தெய்வங்க ஐயா. பசின்னு வரவங்க பசியை மட்டும் தீக்காம அவங்க மனசையும் சந்தோஷப்படுத்தி அனுப்புறீங்க. நீங்க நல்லா இருக்கணும். சரி சோமையா, 2 பேரும் வேலையை பாருங்க. பசியோட மட்டும் எப்பவுமே இருக்க கூடாது. மதிய சாப்பாட்டுக்கும் இங்கேயே வந்துருங்க. சரிங்கம்மா, நீங்க செஞ்ச உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சோமையாவும் ரங்கம்மாவும் வேலைக்கே கிளம்பி போயிட்டாங்க. மதிய நேரம் சீதா நகரம் ஊர் எல்லையில ஒரு வண்டியோட சக்கரம் உடைச்சு போய் வண்டி நின்னு போச்சு. பக்கத்து ஒரு வியாபாரியான பூபதியும் அவன்கிட்ட வேலை பாக்குற வீரையாவும் வண்டியை விட்டு கீழே இறங்குனாங்க. என்னடா வீரையா இப்படி ஆயிடுச்சே? நான் வியாபார விஷயமா பட்டணத்துக்கு போற வழியில இப்படி வண்டி சக்கரம் கெட்டு போச்சே. இங்க வண்டியை சரி பண்ற யாருன்னா இருக்காங்களா? ஐயா, இது சின்ன ஊரு. இங்க வண்டி சரி பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம ஊர் வண்டிக்காரனுக்கு சொல்லியிருக்கேன். அவன் வர ஆனா சாயந்தரம் ஆகும். சாயந்தரம் ஆகுமா? அது வரைக்கும் இந்த வெயில்ல நான் எப்படி இருக்கிறது? எனக்கு பசி வேற எடுக்குது. என்கிட்ட மூட்டை கணக்கில் பணம் இருக்கு. ஒரு 2 ரூபாயை கொடுத்து நல்ல சாப்பாடு வாங்கிட்டு வா. ஐயா, இது பட்டணம் இல்லைங்க ஐயா. பட்டணத்துல ஹோட்டல் இருக்கும், காசு கொடுத்தா பணம் கிடைக்கும். இங்க அப்படி கிடைக்காது. ஆனா ஒரு வழி இருக்கு. என்ன வழி? எதுவா இருந்தாலும் சொல்லுடா, என்னால பசி தாங்க முடியல. இந்த ஊர்ல ராமநாதன் அன்னபூர்ணா தேவின்னு ஒரு தம்பதி இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு யாரு போனாலும் வயிறார சாப்பாடு போடுவாங்களாம். அந்த அம்மாவோட சமையல் ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஐயா. நாம அங்க போலாங்க ஐயா. நான் யாரு? என்னோட தகுதி என்ன? நான் ஒரு சாதாரண விவசாயியோட வீட்டுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு போய் கேட்டு நிக்கணுமா? அதெல்லாம் முடியாது. வேணும்னா அவங்கள சாப்பாடு எடுத்துக்கிட்டு என்கிட்ட வர சொல்லு. நான் அவங்களுக்கு தங்க காசு தரேன். ஐயா, நான் சொல்றத கேளுங்க. அவங்க பணத்துக்கு ஆசைப்படுறவங்க இல்ல. ஆனா வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க. வாங்க போய் சாப்பிட்டுட்டு வரலாம். இல்லைன்னா நம்ம பட்டினியா தான் இருக்கணும். சரி, வரேன். பசிய தாங்க முடியலையே. ஆனா தங்கத்தை மதிக்காத இந்த ஊரை எனக்கு பிடிக்கல. ராமநாதனுடைய வீட்டுக்கு பூபதியும் வீரையாவும் வந்து சேர்ந்தாங்க. அன்னபூர்ணா தேவி அவங்க 2 பேரையும் உள்ள கூட்டிட்டு போய் திண்ணையில பாய போட்டு அவங்களுக்கு சாப்பிட வாழையிலேயே போட்டாங்க. வாங்கய்யா, வெயில்ல வந்திருக்கீங்க. முதல்ல இந்த மோரை குடிங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் சாப்பாடு போட்டு கொடுக்கறேன். என்னம்மா நீங்க? வீட்டுக்கு வரவங்க உட்கார ஒரு நாற்காலி கூடமா வச்சுக்க மாட்டீங்க? நான் யாருன்னு தெரியுமா? பட்டணத்துல எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமா? என்ன போய் சாதாரணமா பாயில உட்கார சொல்றீங்களே. ஐயா, நீங்க பணக்காரரா இருக்கலாம். ஆனா இந்த ஏழை வீட்டுல அன்பு மட்டும்தான் இருக்கும், ஆடம்பரம் இருக்காது. வந்து உக்காந்து சாப்பிடுங்க. பூபதி விருப்பம் இல்லாம தான் பாயில உட்காந்துக்கிட்டு இருந்தான். அப்போ அன்னபூர்ணா தேவி அம்மா இலையில சாப்பாடு, பருப்பு குழம்பு, பொரியல் எல்லாம் பரிமாறினாங்க. என்ன இது? அரிசி இவ்வளவு குண்டு குண்டா இருக்க? பட்டணத்துல சின்ன அரிசி சோறு தான் நான் சாப்பிடுவேன். இந்த குழம்புல பருப்பு இருக்கா இல்லையா? இவ்வளோ தண்ணியா இருக்கு. பட்டணத்துல நான் இங்க கூட இதை சாப்பிடாது. ஐயா, கொஞ்சம் மெதுவா பேசுங்க ஐயா. அவங்க காதுல விழுந்தா கஷ்டப்படுவாங்க. வாய மூடு வீரையா. எனக்கு பிடிக்காத சாப்பாடை சாப்பிட மாட்டேன். இந்த சாப்பாடு எனக்கு வேண்டாம். இது என் தொண்டைக்குள்ள இறங்காது. ஐயா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சாப்பாடு சாமி மாதிரின்னு பெரியவங்க சொல்லி கொடுத்தது இல்லையா? உங்களுக்கு வேண்டானா அதை அப்படியே விட்டுடணும். அதை விட்டுட்டு இப்படி வீணாக்க கூடாது இல்லைங்களா? ஐயா, இந்த சாப்பாடு உங்க தட்டுக்கு வர ஒரு விவசாயி 6 மாசம் உழைச்சிருக்கான். மழை, வெயில், குளிர்னு பார்க்காம அவன் உழைச்சதால வந்தது இது.
இத மதிக்க தெரியாதா? ஓஹோ, இந்த சாப்பாடு வேண்டான்னு சொன்னதுக்கு என்ன இவ்ளோ திட்டுவீங்களா? நான் இலவசமா எதையும் யாருக்கிட்டையும் வாங்க மாட்டேன். இந்தாங்க இதுக்கான பணம். உங்ககிட்ட பணம் கொடுத்து சாப்பாட்டை வாங்கினா அது எனக்கு சொந்தம். அதை நான் சாப்பிடலாம், இல்ல தூக்கி கூட போடலாம். உங்ககிட்ட பணம் இருந்தா அது உங்களுக்காச்சு. அதுக்காக பணம் இருக்கிற திமிரை எங்க கிட்ட காட்டுவீங்களா? உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு என்ன வேணும்னாலும் வாங்கலாம். ஆனா அதை வச்சு உங்களால விவசாயம் செய்ய முடியுமா? உங்க தட்டுக்கு சாப்பாடு வர விவசாயிங்க தானே உழைக்கணும். அந்த விஷயம் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தெரிய வரும். என் பணத்துக்கு முன்னாடி நீங்கெல்லாம் சாதாரணம். வா வீரையா, ஊருக்குள்ள போய் யாருக்காவது பணத்தை விட்டு எறிஞ்சா எனக்கு ஏத்த மாதிரி சமைச்சு போடுவாங்க. அப்படி பூபதி திமிரா வெளியில வந்துட்டான். வீரையா அவன் பின்னாடியே வந்துகிட்டு இருந்தான். இப்போ மதியம் போய் சாயந்தர நேரம் ஆச்சு. வீரையாவும் பூபதியும் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தாங்க. வண்டியும் இன்னும் சரியாகல. ஆனா பூபதிக்கு பசி தாங்கல. அப்பா, வயிறெல்லாம் வலிக்குது வீரையா. யாரும் எனக்கு சமைச்சு தரலையா? யாரு என்ன கேட்டாலும் கொடுக்கறேன்னு சொல்லு. உடனே எனக்கு சமைச்சு போட சொல்லு. ஐயா, ஊர்ல எல்லார்கிட்டயுமே கேட்டுட்டேன். ஆனா அந்த அம்மா வீட்டுக்கு போய் நீங்க பேசின விதமும் சாப்பாட்டை தூக்கி போட்டதும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சுங்க ஐயா. யாருமே சமைச்சு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னது, முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? என்கிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் தரேன்னு சொல்லு. இந்த கிராமத்து ஜனங்க பணத்துக்காக ஓடி வர மாட்டாங்களா என்ன? அப்பதான் ஊரோட தலைவரான தர்மையா, சோமையா, ரங்கம்மா எல்லாரும் அங்க வந்தாங்க. ஐயா, உங்ககிட்ட இருக்கிற பணம் இல்ல. உங்க மொத்த சொத்தையும் கொடுத்தாலும் யாரும் இங்க சமைச்சு தர மாட்டாங்க. என்னங்க ஐயா சொல்றீங்க? அதான் பணம் கொடுக்கறானே, சமைச்சு கொடுக்கலாம் இல்ல? ஐயா, அன்னபூரணி அம்மாவோட வீடு எங்களுக்கு கோவில் மாதிரி. அவங்க சமைச்சு கொடுத்த சாப்பாட்டை தூக்கி போட்ட உங்களுக்கு எப்படி சமைச்சு தருவோம்? நாங்க விவசாயிங்க. நெல்லை விற்போம், காய்கறியை விற்போம். ஆனா எங்க சுய கௌரவத்தை விற்க மாட்டோம். ஐயா, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு எதை வேணும்னாலும் வாங்குவேன்னு சொன்னீங்களே. இதோ இந்த மூட்டை நிறையோ அரிசி இருக்கு, வாங்கிக்கோங்க. ஆனா இதை சமைக்க ஆளுங்களை வாங்க முடியாது. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு இந்த அரிசியை சாப்பாடா மாத்த முடியுமான்னு பாருங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த தங்க காசை மென்னு முழுங்க வேண்டியது தானே? அதை முழுங்கினா ஒருவேளை உங்க பசி தீருமோ என்னவோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்கிருந்து போயிட்டாங்க. பூபதிக்கு பசி அதிகமாச்சு. அவனால பசி தாங்கவே முடியல. மெதுவா இருட்டாயிக்கிட்டு இருந்துச்சு. எல்லா பக்கமும் சில்லுன்னு காத்து வீசிச்சு. பூபதி ஒரு இடத்துல அசதியா உட்காந்துட்டான். காலையில இருந்து சாப்பிடல அப்படிங்கறதுனால அவனுக்கு ரொம்பவும் பசி எடுத்துச்சு. வீரையா, என்னால சுத்தமா முடியல வீரையா. தலையெல்லாம் சுத்துது, தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு, வயிறு இழுத்து பிடிக்குது. எதனா செய்ய வீரையா. நான் என்னங்க ஐயா பண்ண முடியும்? நான் தான் முதல்லையே சொன்னேனே, சாப்பாட்டை இப்படி வீணாக்காதீங்க அப்படின்னு. பசியால இப்ப தவிக்கிறீங்க பாருங்க. நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு எனக்கு நல்லா புரியுது வீரையா. இந்த பையில இருக்கிற தங்கம் என்னை பார்த்து கலகலன்னு சிரிக்குது. ஆனா என்ன பண்றது, என் வயிற்று பசிய தீர்த்துக்க முடியலையே. ஐயா, பணம் மனுஷனுக்கு முக்கியம்தான். ஆனா பணம் மட்டுமே முக்கியம் இல்லை. நீங்க சாப்பாடு போட்ட அந்த அம்மாவை அவமானப்படுத்தினீங்க. இப்ப அதுக்கான பலனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்றது? உண்மைதான் வீரையா. பசினா என்னன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. ஒருவேளை சாப்பிடலன்னா இவ்வளோ கஷ்டப்படணுமா? பாவம் ஏழை விவசாயிங்க எத்தனை நாள் பட்டினியா படுக்கிறாங்க. நான் பண்ணது பெரிய தப்பு தான். நீங்க பண்ண தப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க ஐயா. இதுக்கே கடவுள் உங்களை மன்னிச்சிடுவாரு. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா மறுபடியும் அந்த அம்மா வீட்டுக்கு போலாம். நிச்சயமா அவங்க சாப்பாடு போடுவாங்க. ஆமா வீரையா, வா அந்த அம்மா வீட்டுக்கு போய் அந்த அம்மாவோட காலை பிடிச்சாவது சாப்பாடு போடுங்கன்னு கேட்குறேன். இல்லைன்னா இந்த இடத்துலயே என் உயிரை விட்டுடுவேன் போல இருக்கு. அன்னைக்கு ராத்திரி நேரம் ராமநாத ஐயாவோட வீட்டுக்கு வீரையாவும் பூபதியும் வந்தாங்க. பூபதி முகத்துல இருந்த திமிரெல்லாம் போய் கவலைதான் தெரிஞ்சுது. வீட்டுக்குள்ள ராமநாத ஐயாவும் அன்னபூர்ணி அம்மாவும் விளக்கு வெளிச்சத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க அம்மா. பணம் இருக்கிற திமிரில் நான் ரொம்ப ஆடிட்டேன். அதனால கடவுள் எனக்கு பெரிய தண்டனையை கொடுத்துட்டாரு. என்ன மன்னிச்சிடுங்க. என்னங்க ஐயா, மறுபடியும் இங்க வந்திருக்கீங்க? ஏன் உங்க பணத்தை வச்சு உங்களால யாருக்கிட்டையும் சாப்பாடு வாங்க முடியலையா? ஐயா, தயவு பண்ணி என்ன கிண்டல் பண்ணாதீங்க. நான் பண்ணது தப்பு தான். நீங்க தெய்வமா நினைக்கிற அந்த சாப்பாட்டை தரையில கொட்டினது நிச்சயம் தப்பு தான். ஆனா அதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுக்காதீங்க. பசியால வயிறெல்லாம் இழுத்து பிடிக்குது, ஒரே மயக்கமா இருக்கு. தயவு பண்ணி கொஞ்சம் சாப்பாடு போடுங்க ஐயா.
பரவாயில்லைங்க. தான் செஞ்சத தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டவன் அந்த கடவுளாலேயே மன்னிக்கப்பட்டவன் தான். இன்னும் நாங்க எந்த மூலைக்கு? வாங்க வந்து சாப்பிடுங்க. அம்மா, காலையில நான் உங்களை அவமானப்படுத்தினேன். நீங்க சமைச்ச சாப்பாட்டை வீணாக்கன. ஆனாலும் எனக்காக சாப்பாட்டை சமைச்சு வச்சிருக்கீங்களா? காலையில நீங்க சாப்பாடு வீண் பண்ணதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் சமைச்சேன். காலையில நீங்க இருந்த பசிக்கு ரொம்ப நேரம் பசி தாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உங்களுக்காக கொஞ்சம் அதிகமாவே சமைச்சிருக்கேன். இந்தாங்க, உட்காந்து வயிறார சாப்பிடுங்க. நீங்க உண்மையிலேயே அந்த அன்னபூரணா தேவியோட உருவம்தான். இந்த சாப்பாடு சாப்பிடும்போது எனக்கு உயிரே வரா மாதிரி இருக்கு. இவ்வளோ சுவையான சாப்பாட்டை நான் சாப்பிட்டதே இல்லம்மா. பசியோட இருக்கிறவனுக்கு சாப்பாட்டோட அருமை தெரியும். அந்த அருமை இப்ப உங்களுக்கு புரிய வந்திருக்கு. ஐயா, நான் இனிமே எப்பவும் திமிரா நடந்துக்க மாட்டேன். சாப்பாட்டோட அருமை இப்ப எனக்கு புரியுது. விவசாயிங்க இல்லைன்னா நமக்கு சாப்பாடு இல்லை. டே வீரையா, நம்ம கிட்ட இருக்கிற இந்த தங்க காசுல கொஞ்சம் இந்த ஊரோட வளர்ச்சிக்காகவும் விவசாயிங்களுக்கும் தரலாம். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. உண்மையிலேயே நீங்க ரொம்ப நல்லவராயிட்டீங்க. அடுத்த நாள் காலையில பூபதியோட வண்டி சரியாச்சு. பூபதி அன்னபூர்ணா தேவிக்கும் ராமநாதனுக்கும் நன்றியை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புனான். ஐயா, நீங்க வரும்போது திமிரு பிடிச்சவரா வந்தீங்க, போகும்போது நல்ல மனுஷனா போறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் எங்க ஊரை சேர்ந்த அன்னபூர்ணா தேவி தான். ஆமாங்க ஐயா, என்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் கடைசியில நான் சாப்பிட போறது மண்ணில் விளைஞ்ச சாப்பாட்டை தான்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் சாப்பாட்டை மட்டம் தட்டி பேசினதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. நான் போயிட்டு வரேங்க ஐயா. பூபதியோட வண்டி அங்கிருந்து கிளம்புச்சு. ராமநாத ஐயாவும் அன்னபூர்ணா தேவி அம்மாவும் வெளியில் நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பண வாழ்க்கைக்கு முக்கியம்தான், ஆனா பணமே வாழ்க்கை அப்படின்னு வாழ்றவங்களுக்கு எப்பவுமே கடவுள் ஒரு பாடத்தை கத்து கொடுப்பான். பணம் தேவைக்கு தான், பணமே வாழ்க்கைன்னு நினைச்சு யாருமே வாழக்கூடாது. அது பச்சை பசையில் இருக்கிற ஒரு அழகான ஊரு. அந்த ஊர்ல ராமையா அன்னபூர்ணா அப்படிங்கிற தம்பதிகள் இருந்தாங்க. ராமையா ஊர்ல பெரிய விவசாயி, கஷ்டப்பட்டு உழைக்கிற குணம் இருக்கிறவரு. அவருடைய ஒரே ஒரு பொண்ணு தான் சீதா. சீதாவை பக்கத்து ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த சூர்யா அப்படிங்கிற பையனுக்கு கொடுத்து கட்டி வச்சாங்க. சூர்யாவுக்கு பணம் இருக்கு அப்படிங்கிற திமிரு ரொம்ப அதிகம். நான் ஊர்லயே பெரிய பணக்கார அப்படின்னு எப்பவுமே பெருமை பேசிக்கிட்டே தான் இருப்பான். கல்யாணத்துக்கு அப்புறமா முதல் தடவையா சூர்யா அவங்க மாமனார் வீட்டுக்கு வரான். அன்னைக்கு மதிய நேரம் ராமையா திண்ணையில உக்காந்துக்கிட்டு தெருவை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அன்னபூர்ணா வெளியில வந்தாங்க. என்ன அன்னபூரணா, மாப்பிள்ளை வர நேரமாச்சு. சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சதா? முத தடவையா மாப்பிள்ளை வராரு, எந்த குறையும் இருக்கக்கூடாது. எல்லா வேலையும் தயாராதாங்க இருக்கு. நான் மாயில தோரணத்தை கட்டிட்டேன், வாசலுக்கு குங்கும மஞ்சளை பூசிட்டேன். அது மட்டும் இல்ல, மாப்பிள்ளைக்கு தேவையான பலகாரம் சாப்பாடு எல்லாமே தயார் பண்ணிட்டேன். நம்ம பொண்ணு சீதாவையும் பட்டு புடவையை கட்டிக்கிட்டு லட்சணமா வந்து நிக்க சொல்லிட்டேன். நல்லது. காலையிலேயே வண்டி கிளம்புனதா எனக்கு செய்தி வந்துச்சு. இந்நேரம் மாப்பிள்ளை ஊர் எல்லையை தாண்டி வந்துக்கிட்டு இருப்பாரு. அவரு ரொம்ப மென்மையானவர். பாவம், இந்த வெயில்ல எவ்வளோ கஷ்டப்படுறாரோ. அப்பா, அதோ நம்ம தெருவோட எல்லையில மாட்டு வண்டி வருது பாருங்க. மணி சத்தம் கேக்குது. அவரு வந்துகிட்டு இருக்காரு போலப்பா. ஆமாமா, அன்னபூரணா, என்ன வேடிக்கை பார்க்கற? ஆரத்தி தட்டை கொண்டு வா. மருமகனை ஆரத்தி எடுத்து தான் உள்ள கூப்பிடணும். மாட்டு வண்டி வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. அதுல இருந்து சூர்யா பட்டு வேஷ்டியையும் பட்டு சொக்காவையும் போட்டுட்டு வந்து இறங்குனான். அவன் முகத்துல அமைதியே இல்ல. ஐயோ, என்னங்க மாமா தெரியுது? ஒரே மேடு, பள்ளம், கல்லு. இதை தாண்டி வர்றதுக்குள்ள என் இடுப்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. வழியெல்லாம் ஒரே தூசி. இவ்வளோ மோசமா இருக்கும்னு நான் நினைக்கல. வாங்க மாப்பிள்ள, வாங்க. இது கிராமம் இல்லையா? வழியெல்லாம் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. உள்ள வாங்க. வாங்க மாப்பிள்ள, முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க. சீதா, முதல்ல அவருக்கு முகம் கழுவுறதுக்கு தண்ணியை கொடு, கழுவிக்கிட்டு உள்ள வரட்டும். தண்ணியை என்ன பித்தளை சொம்புல கொடுக்குறீங்க? எங்க ஊர்லலாம் வெள்ளி சொம்புல தருவாங்க. அப்புறம் இந்த மண் தரையில உக்காந்தா என் பட்டு வேட்டியெல்லாம் வீணா போயிடுமே. ஒரு மனை எடுத்து போடுங்க. மாப்பிள்ள, நீங்க மன்னிக்கணும். இது ஏழையோட குடும்பம். இங்க மண் தரை, அப்புறம் இந்த மாதிரி பித்தளை சொம்பு தான் இருக்கும். ஆனா நீங்க உக்கார ஒரு மரப்பெட்டியை செஞ்சு போட்டிருக்கேன். அதில் நீங்க உக்காந்துக்கோங்க. ஏங்க, எங்க அப்பா அம்மா மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாதீங்க. அவங்க உங்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காங்க.
நான் ஒன்றும் பொய் சொல்லலையே சீதா, உள்ளதை தானே சொன்னேன். எங்கள் ஊரில் இருக்கிற வீடுங்க எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியும் தானே? அங்கே எல்லாம் செங்கலும் மணலும் வச்சு கட்டின வீடு. இந்த மண் வீட்டில் எப்படி தான் நீங்கள் இருக்கீங்களோ? சரி வா, உள்ளே போகலாம். எல்லாரும் வீட்டுக்குள்ள போனாங்க. ஒரு பாய் போட்டு அதுக்கு மேல ஒரு மணியை போட்டு அதுக்கு முன்னாடி வாழை இலையே போட்டு வச்சிருந்தாங்க. அன்னபூர்ண பலகாரத்தை எல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க. மாப்பிள சாப்பிடுங்க மாப்பிள, உங்களுக்காக அதிரசம் லட்டு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் இருக்கு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அத்தை, என்ன இது? குழம்புல எண்ணெய் மிதக்குது, இனிப்புல நெய் மிதக்குது. இப்படி சாப்பிட்டா எப்படி ஜீரணமாகும்? எங்கள் ஊர்லலாம் இப்படி சாப்பிட மாட்டோம். சரி, ஏதோ பாசமா நீங்க செஞ்சிருக்கீங்க. உங்களுக்காக வேணும்னா சாப்பிட்றேன். மாப்பிள்ள, இது கிராமத்து சமையல். வயல்ல இறங்கி வேலை பார்க்குறோம் இல்லையா? கொஞ்சம் நெய்யும் இனிப்பும் கூட இருந்தாதான் உடம்புக்கு பலமா இருக்கும். நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. குழம்புல கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கு. ஆனால் நீங்கள் சொன்னது உண்மைதான் மாமா. கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு ஜீரணமாயிடும். ஆனால் நான் ரொம்ப மென்மையானவனாச்சே, எனக்கு அவ்வளோ சீக்கிரம் ஜீரணமாகாது. ஒரு நாளைக்கு 3 வேளையும் நான் மோர் சோறு தான் சாப்பிடுவேன். பட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு கடையில் உக்காருவேன். வேற எதுவும் செய்ய மாட்டேன். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. கடவுள் உங்களை எப்பவும் நல்லபடியாக வச்சுக்கட்டும். நீங்கள் இப்போ சாப்பிடுங்க. சாயந்தரம் ஊருக்காரங்களாம் உங்களை பார்க்க வராங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் தெருவுல ஒரு பெஞ்ச போட்டு ராமையா பக்கத்து வீட்டு ரங்கையா சூர்யா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க புது மாப்பிள்ள, எங்க ஊர் எப்படி இருக்கு? உங்க ஊர் அளவுக்கு இல்லைனாலும் எங்க ஊரு கூட அழகான ஊரு தான். எங்க ஊருக்காரங்கெல்லாம் ரொம்ப நல்ல மனசுக்காரங்க. உங்க ஊரெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனாலும் எங்க ஊருக்கு ஈடாகுமா? எங்க ஊர்ல பெரிய ஆறு இருக்கு. அந்த ஆத்தை ஒட்டி 100 ஏக்கர்ல பூமி இருக்கு. எங்க வீட்டு மாடியில நின்று பார்த்தா தெரிகிற எல்லா நிலங்களும் எங்களுக்கு தான் சொந்தம். அந்த வயல்ல இறங்கி வேலை செய்ய 100கணக்கான கூலி ஆளுங்க இருக்காங்க. என் கையில எப்பவுமே சும்மா கூட மண்ணு பட்டதில்லைங்க. ஓஹோ, பெரிய மனுஷன்தான் போலையே. கையில மண்ணே ஒட்டலை அப்படின்னா அந்த பூமி தாயோட அருமை எப்படி தெரியும்? ஆனா நாங்க மண்ணுல இறங்கி வேலை செஞ்சாதான் எங்க வயிற்றுக்கு சாப்பாடு. ஒவ்வொருத்தவங்களோட தலையெழுத்தும் ஒவ்வொரு மாதிரி. எல்லாரும் சேத்துல இறங்கி வேலை செய்யணுமா என்ன? நீங்க சேத்துல இறங்கி வேலை செய்யணும், நாங்க உங்களை வேலை வாங்கணும். இதான் உலக வழக்கம். ஆமாப்ல, கஷ்டப்பட்டு வேலை செய்யறவனுடைய கஷ்டம் வேலை வாங்குறவனுக்கும் தெரியணும். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யலைன்னா நம்ம தட்டுக்கு சாப்பாடு வராது இல்லைங்களா? எந்த வேலையும் செய்யலை அப்படின்னா உடம்புக்கு கூட துரு பிடிச்சிடும். என்ன மாமா, உங்க பேச்சில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிற மாதிரி இருக்கே. என்ன எதுனா சொல்றீங்களா? ஐயோயோ இல்லைங்க மாப்பிள்ள, உங்களை எதுக்கு நான் சொல்ல போறேன்? நான் சாதாரணமாக உலக வழக்கத்தை தான் சொன்னேன். சரி சரி, பொழுது போச்சு, வாங்க போய் படுத்து தூங்கலாம். நாளைக்கு காலையில் என் வயலுக்கு உங்களை கூட்டிக்கிட்டு போகிறேன். அங்கே விளையிற விளைச்சலை பார்ப்பீங்க. ஐயோ வயலுக்கா? என்னால் முடியாத மாமா. அங்கே சேத்துல இறங்கினா என் பட்டி வேட்டி வீணாக போயிடும். அப்புறம் வெயிலால் உடம்பெல்லாம் எரியும். என்னால் முடியாது மாமா. கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, நீங்கள் சேத்துல இறங்க வேண்டாம். வரப்பில் நின்று வேடிக்கை பாருங்க. நீங்கள் பார்த்தாவே போதும். அடுத்த நாள் காலையில சூர்யா ராமையா கூட சேர்ந்து பட்டு வேட்டி கட்டிக்கிட்டு ராமையாவோட வயலுக்கு போனா. அப்பதான் அறுவடை முடிஞ்சதுனால நெல் எல்லாத்தையுமே அங்க போட்டு வச்சிருந்தாங்க. பார்த்தீங்களா மாப்பிள்ள, இது எல்லாமே நம்ம வயல்ல விளைஞ்ச நெல். இதை எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு நான் தான் விளைய வச்சேன். இப்போ அறுவடை முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு இது எல்லாத்தையும் மூட்டையில போட்டு வீட்டுக்கு கொண்டு போனோம். ஆனா மாமா, எங்க பார்த்தாலும் ஒரே மண் சாணி நாத்தம் அடிக்குது. என்னால் தாங்க முடியல. சீக்கிரமா பார்த்துட்டு வரதுன்னா வாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க மாப்பிள்ள, ரங்கையா வண்டி கொண்டு வருவான். அதில் 2 மூட்டையை போட்டுட்டு போகலாம். அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு வானிலை மாற ஆரம்பிச்சது. மேகங்கள் எல்லாம் கருப்பாக ஆரம்பிச்சு புயல் காத்து மாதிரி காத்து வேகமா வீசிக்கிட்டு இருந்துச்சு. ராமையா, இதை பாத்தியா? மேகங்கள் எல்லாம் கருப்பாயிடுச்சு. காத்துல ஈரப்பதம் அதிகரிக்குது. கொஞ்ச நேரத்துல மழை வரும்னு நினைக்கிறேன். மழை பெஞ்சா விளைஞ்ச விளைச்சல் வீணா போயிடும். சீக்கிரமா இது மேல ஒரு தார்பாயை போட்டு மூடியாகணும். ஆமா ரங்கையா, மழை வந்தா விளைஞ்ச விளைச்சல் எல்லாம் வீணாதான் போயிடும். அந்த தார்பாயை அந்த பக்கம் பொடி, என்னால தனியா போட முடியாது. அப்படி ராமையா ரங்கையா 2 பேரும் சீக்கிரமா போய் பெரிய தார்பாயை கொண்டு வந்து நெல்லு மேல போட்டு மூடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அடிக்கிற காத்துக்கு அந்த தார்பாய் பறந்து போய்கிட்டு இருந்துச்சு.
சூர்யா மட்டும் அவன் பட்டு வேட்டி வீணா போயிடக்கூடாது அப்படின்னு வரப்பு ஏறி போய் நின்னுக்கிட்டு இருந்தான். மாப்பிள்ள, காத்தடிக்கிறதுல இந்த தார்பாய் பறக்குது. வந்து கொஞ்சம் அந்த மூலையில இழுத்த பொடிங்க. ஐயோ நானா, நான் சேத்துல இறங்க முடியாது மாமா. என் பட்டு வெட்டி வீணா போயிடும். இந்த மாதிரி வேலை செஞ்சு எனக்கு பழக்கம் இல்லை. என் கையெல்லாம் வலிக்கும். என்னப்பா புது மாப்பிள்ள, கை வலிக்குமா? ஒரு வருஷமா உன் மாமனார் பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போக போகுது. பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க. மாப்பிள்ள அப்படிங்கிறதால உன்னை விட்டு வச்சிருக்கோம். ரங்கையா, வார்த்தையை விடாத. அவரு என் பொண்ணோட வாழ்க்கை. தயவு செஞ்சு எதுவும் சொல்லாத. வந்து நீயே இந்த பக்கமா புடி. அப்பதான் சீதா அப்பாவுக்கும் புருஷனுக்கும் மோரை கொண்டு வந்து அந்த காட்சிய பார்த்தான். அப்பா அவங்க மலையில கஷ்டப்பட்டுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இங்க புருஷன் நின்று வேடிக்கை பார்க்கறத பார்த்ததும் அவளுக்கு கோவம் தான் வந்துச்சு. ஏங்க, நீங்க பணக்கார வீட்டு பையனா இருக்கலாம், எவ்வளவு மென்மையானவரா வேணும்னாலும் இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி நேரத்துல எங்க அப்பா அங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அது நீங்க வேடிக்கை பாக்குறீங்களே, இது நியாயமா? நீங்களும் போய் உதவி செஞ்சா என்னங்க ஆயிடும்? பட்டு வேட்டி சேராயிடும், அவ்வளவுதானே. அது மறுபடியும் வாங்கிக்கலாங்க. ஆனா விளைச்சல் வீணா போனா அது மறுபடியும் கிடைக்குமாங்க? சீதா சொன்ன வார்த்தைங்க சூர்யாவோட மனசுக்குள்ள முள்ளு மாதிரி குத்திக்கிச்சு. அது வரைக்கும் அவனுக்கு இருந்த கர்வம், பணத்திமுறை எல்லாமே போயிடுச்சு. பொண்டாட்டி சொன்ன வார்த்தைங்க ரங்கையாவோட கோவம், மாமனாரோட அமைதி அவனை மாத்துச்சு. சீச்சி, என் பட்டு வேஷ்டி என் மாமனாரை விட பெருசா? அவர் அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் கை வலிக்கொன்னு சும்மா நின்றுக்கிட்டு இருக்கேனே. நான் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சூர்யா அந்த நொடியே கொஞ்சம் கூட தாமதிக்காம சேத்துல இறங்கி அவங்க மாமனார் பக்கத்துல போனான். மாமா நகருங்க, அதை நான் பிடிச்சிக்கிறேன். ரங்கையா, நீங்கள் அந்த பக்கமாக இருக்கமா கட்டுங்க. ஐயோ மாப்பிள்ள, உங்கள் துணி கையெல்லாம். கையில் மண்ணு பட்டா கழுவிக்கிறேன், துணியில் மண்ணு பட்டா துவைச்சிக்கிறேன். ஆனால் உங்கள் விளைச்சல் வீணாக போகக்கூடாது. வந்து பிடிங்க மாமா. அப்படி அவங்க 3 பேரும் சேர்ந்து மழை துளி கீழே வரதுக்கு முன்னாடியே தார்பாய போட்டு நெல்லை மூடிட்டாங்க. இப்போ மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் மழையில நனைஞ்சிட்டாங்க. சூர்யாவோட பட்டு வேட்டி எல்லாமே மண்ணாயிடுச்சு. அவன் உடம்பெல்லாம் கூட மண்ணுதான். ஆனா அவன் கண்ணுல ஒரு திருப்தி தெரிஞ்சுது. மாப்பிள்ள, இன்னைக்கு நீங்கள் மட்டும் உதவி பண்ணியிருக்கல அப்படின்னா என் ஒரு வருஷ கஷ்டம் வீணாக போயிருக்கும். ஆனால் உங்கள் உடம்பெல்லாம் சேராயிடுச்சு, என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்களை மன்னிக்கக்கூடாது மாமா, நீங்கள் தான் என்ன மன்னிக்கணும். எனக்கு திமிரு அதிகம். என் உடம்புல என் துணி மேலே சேரே படக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் உங்கள் கஷ்டம் வீணாக போகுதுன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. ரங்கையா சொன்ன மாதிரி பூமியோட அருமை புரியணும்னா பூமியில் இறங்கி ஆகணும். சரியா சொன்னீங்க மாப்பிள்ள. கடைசியில் என் வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டீங்களே. இப்போதான் நீங்கள் உண்மையான ஆம்பளை. இந்தாங்க, இந்த மோரை எல்லாரும் குடிங்க. ஆஹா, அமிர்த மாதிரி இருக்கு சீதா. கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செஞ்சதுக்கப்புறம் கிடைக்கிற மோர் அமிர்த மாதிரி இருக்கும்னு இப்பதான் புரியுது. மாமா, நீங்க காலையில வரும்போதே சாப்பாடு கொண்டு வந்தீங்கல்ல, அதை பேசாம இங்கேயே உட்காந்து சாப்பிடலாமா? ஐயோ வேணாம் மாப்பிள்ள, இங்க இடமே சேரா இருக்கு. காத்து வேற வீசுது. வீட்டுக்கு போய் சூடா சாப்பிடலாம். இல்ல மாமா, இந்த குளிர்ந்த காத்தும் இங்க இருக்கிற இந்த மண்ணும் எனக்கு இப்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கேயே உட்காந்து சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. எல்லாரும் வரப்புல போய் உக்காந்தாங்க. அப்பதான் சீதா கொண்டு வந்த சாப்பாடு குழம்பு பக்கத்திலே கொஞ்சம் ஊறுகாயும் வச்சா. அத வயிறார சூர்யாவும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். என் வாழ்க்கையில இவ்வளோ சுவையான சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்லை சீதா. பசியோட அருமையும் உழைப்போட பெருமையும் எனக்கு இப்பதான் தெரியுது. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. மனுஷங்கிட்ட எவ்வளோ சொத்து இருந்தாலும் பணம் இருந்தாலும் அந்த பூமி தாய்க்கு முன்னாடி எல்லாரும் சமந்தான். வாழ்க்கையை வாழறதுக்கு பணமும் சொத்தும் மட்டும் இருந்தா போதாது அப்படிங்கிற பாடத்தை இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்டீங்க. ஆமா மாமா, நான் எவ்வளோ பணக்கார வீட்டு பையனா இருந்தாலும் எவ்வளோ சொத்து இருந்தாலும் இனிமே விவசாயம் தான் பண்ண போறேன். மண்ணை பத்தி தெரிஞ்சுக்க மண்ணுல இறங்க போறேன். 2 நாள் மாமனார் வீட்டுல தங்கி சூர்யா அவனுடைய வீட்டுக்கு கிளம்புனான். வரதுக்கு முன்னாடி அவன்கிட்ட இருந்த அந்த திமிரு, அந்த கர்வம் எதுவுமே இப்போ இல்ல. அவன் சுத்தமான மண்ணின் மைந்தனா அங்கிருந்து கிளம்பிக்கிட்டு இருந்தான். வரேன் மாமா, வரேன் அத்தை. அறுவடை நேரம் வந்தா சொல்லி அனுப்புங்க. நானும் வந்து அறுவடைக்கு உதவியா இருப்பேன். சரிங்க மாப்பிள, பத்திரமா போயிட்டு வாங்க. சீதா புருஷன் கூட வண்டியில ஏறிக்கிட்டு திரும்பி சந்தோஷமா அப்பாவை பார்த்தா. வண்டி அங்கிருந்து கிளம்புச்சு. ராமையாவும் அன்னபூர்ணாவும் சந்தோஷமா கைய அசைச்சாங்க. ஒரு புது மாப்பிள புது மனுஷனா மாறி அவன் ஊருக்கு போய்கிட்டு இருந்தான். பணம், சொத்து இது எல்லாமே மனுஷனுக்கு தற்காலிகமான சந்தோஷத்தை கொடுக்கும்.
ஆனா உழைப்பு, பணிவு இது எல்லாமே அவனுக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கும். கஷ்டப்பட்டு உழைக்கிற எண்ணம் இருக்கிறவங்க முன்னாடி திமிரு எங்கேயுமே வேலைக்காகாது.